ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்க்கும்போது ரொம்பவுமே அமைதியானவங்களா சாதுவானவங்களா தான் நீங்கள் தெரிவிங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் எரிமலையாக பொங்கி வெடிக்கிறவங்க. ஆமாங்க, பிறவியிலேயே அசாத்தியமான ஒரு அம்சம் கொண்ட ராசி அப்படின்னு சொன்னால் அது வந்து ரிஷபராசி நீங்கள் தான். ரிஷபராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பார்த்த ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்குமே பயப்பட மாட்டீங்க, பார்க்க அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட செயல்கள் ரொம்பவுமே அசாத்தியம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொன்ன சொல் காப்பாற்றுவீங்க, யாருக்குமே பயப்பட மாட்டீங்க, ரொம்பவுமே கவனமாக உங்களோட பொறுப்புணர்ந்து செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்காகவுமே ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே உங்களுக்கு அப்படின்னு எந்த ஒரு நல்லதையுமே செஞ்சுக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே ரொம்பவுமே பார்த்து பார்த்து கவனமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்கிறீங்க. உங்களோட நல்ல மனசை எல்லாரும் சரியாக புரிஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லது பண்ணவங்களே உங்களை நிறைய இடத்துல கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க, பழிக்குமே ஆளாகியிருப்பாங்க. ஆனால் அதை பற்றிலாம் பெருசாக நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நான் என்னோட மனசு நல்லது, என்னை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் எப்படியோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின நல்லது கூட கேலி கிண்டல் பண்ணுறவங்கள விட்டு கொடுத்து போயிடுவீங்க. எப்பவுமே உங்களோட மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பயந்துக்குவீங்க, மற்றவங்களுக்குலாம் பெருசாக பயந்துக்க மாட்டீங்க. ரிஷபராசி ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட அமைதியாக இருப்பீங்க. அதே போல் அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் நல்லா உற்று கவனிப்புங்க. ஒரு இடத்துல நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னா தயங்காமல் நல்லதா கெட்டதா அதை உடனே பளிச்சுன்னு சொல்லிடுவீங்க, மனசில் பெருசாக வச்சுக்க மாட்டீங்க. அதே போல் கூட பழகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பழகிய கொஞ்சம் நேரத்திலேயே கணிச்சிடுவீங்க. இந்த ரிஷபராசி ஒரு அற்புதமான ராசி, ராசியில் ரெண்டாவதாக இருக்குது. இந்த ரிஷபத்தில் பாருங்கள், ஒரு விஷயம் என்னென்னா சுக்கிரனே ஒரு ராசிக்கு அதிபதியாக வராரு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கணக்கு போட்டு பண்ணுவீங்க, கணக்கு புலி அப்படின்னு கூட சொல்லலாம். கால்குலேட்டரே தேவையில்லை, எப்பேற்பட்ட கணக்கையுமே வாய் கணக்காகவே போட்டு முடிச்சிடுவீங்க. இந்த ரிஷபராசிக்கு கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயத்தையுமே நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் தரவங்க நீங்கள். நிறைய விஷயத்தில் பாருங்கள், இந்த ரிஷபம் ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பு, அதுக்கப்புறம் பொருளாதாரத்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்து பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கும். சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் நீங்கள் இருக்கிறதுனால இயல்பாகவே கலைநயம், அதுக்கப்புறம் படைப்பாற்றல் இது அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ரிஷபத்தில் அசாத்திய குணநலமும் கலை திறனும் ரொம்பவுமே அதிகம். உங்கள்கிட்ட க்ரியேட்டிவிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆடம்பரத்தை விட தரமான விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க, தரமான பொருட்களை வாங்குறத விரும்புவீங்க. ஒரு ட்ரெஸ்ஸே வாங்குறீங்க அப்படின்னா கூட அது வந்துட்டு விலையை பார்த்துலாம் வாங்க மாட்டீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு அதோட குவாலிட்டியை பார்த்து தான் வாங்குவீங்க. அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறதுனால ட்ரெஸ் விஷயம் சொல்கிறோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் அதோட நுணுக்கங்களை பார்த்து வாங்குவீங்க. இந்த ராசிக்கு கலை நுணுக்கெல்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். கோபம் வராது, வந்தால் ரொம்ப நேரம் இருக்காது. சண்டை போட்டவங்க கூட உங்ககிட்ட உங்கள் பேச்சாற்றலை பார்த்து பயந்து போயிடுவாங்க. பல விஷயங்களையுமே சகிச்சுட்டு பொறுமையாக போகிறவங்க தான் நீங்கள். ஆனால் உங்களோட பொறுமைக்குமே ஒரு எல்லை இருக்குங்க. அந்த எல்லையை யாராச்சும் தாண்டி வந்தாங்கன்னா, உங்களை யாராவது கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் பார்த்து அமைதியான மனுஷங்களை அவங்க கண்டிப்பாக அப்படியே ஆப்போசிட்டாக பார்ப்பாங்க. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அது போல தான். கோபம் வந்தால் எரிமலை மாதிரி வெடிச்சிடுவீங்க, சும்மா அந்த இடத்தையே துவம்சமாக்கிடுவீங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து உங்களுக்கு கரெக்டாக பொருந்துங்க. இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது கோபம் வந்துருச்சுன்னா காடே தாங்காது. அப்படியே இந்த எதிராளிகளை உங்களை பார்த்து பயந்து போயிடணும், அந்த மாதிரி. அப்போ கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும். உங்களோட மனசு வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்லுதோ அதை அப்படியே சரியாக செய்வீங்க. அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வேண்டாம் வந்துட்டு அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க, முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. அதுதான் இப்போ வந்துட்டு இந்த ராசிக்காரங்க யாருக்காகவும் தன்னோட முடிவை மாற்றிக்க மாட்டீங்க, அதில் உறுதியாக இருப்பீங்க. சுவர் மாறினாலும் உங்களோட முடிவு மாறாதுங்க. சில நேரங்களில் உங்களுக்காக
நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக கூட போயிருக்கும். ஆனால் மற்றவங்களுக்காக எடுக்கிற முடிவு தப்பாக போகவே போகாது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களையுமே சந்திச்சவங்க. நாம் ஏன் இது இவ்வளோ பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்தால் நீங்கள் பிடிவாதத்தையுமே விட்டுருவீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது கெட்டது பார்த்து எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு பேசுகிறதோ பழகிறதோ உங்ககிட்ட இருக்கும். அதே போல் ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. அதை செய்யறதுக்கு ரொம்பவுமே தயங்குவீங்க. ஆடம்பரமான பொருள் சேர்க்கல உங்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் ரொம்பவுமே எளிமையை விரும்பக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதே போல் ரொம்பவுமே கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா போதும், அதை நினச்சி கவலைப்படவே தேவையில்லை. ரொம்பவுமே சிறப்பாக அதை செஞ்சுடுவீங்க. ஒரு விஷயத்த செய்ய மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. ஆனால் செய்ய ஆரம்பிச்சுட்டா யார் எப்பேற்பட்ட வந்தாலும் பின்வாங்காமல் அந்த விஷயத்த சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுறதுல வல்லவர்களாக நீங்கள் இருக்கீங்க. சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற பிடிவாதம் உங்ககிட்ட நிறைய இருக்கும். அதே போல் விடாமுயற்சியாக இருந்து எல்லா விஷயத்தையுமே சாதிச்சு காட்டுறவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இந்த பிடிவாதம் தான் உங்களுக்கு +1 சொல்லலாம், மைனஸ் அப்படின்னும் சொல்லலாம். சில விஷயங்களில் அது உங்களுக்கு சரியானதாக இருக்கும் இந்த பிடிவாதம். சில விஷயங்களில் உங்களுக்கே அது பிரச்சனையாகவும் வந்து முடிஞ்சிருக்கும். அது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட நம்ம இதை விட்டுருக்கலாமோ, இதை யோசித்து பேசியிருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணுவீங்க. கொஞ்சம் உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சோம்பல், இந்த சுகம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ரிஷபராசிக்காரங்க நல்லா சாப்பிட்றதும் அதே போல் கொஞ்சம் வெளியில் சுற்றுறதும் ரொம்பவுமே பிடிக்கும். சுக்கிரன் ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால இந்த எல்லா குணங்களுமே உங்ககிட்ட இருக்குங்க. ரிஷபராசியில் கடினமாக உழைப்பீங்க. அதே சமயம் நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். சாப்பிட்றதெல்லாம் வஞ்சனையே வைக்க மாட்டீங்கன்னு கூட சொல்லாங்க. அதே சமயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை சரியாக முழுசாக பயன்படுத்திடுவீங்க. கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக வேலை செஞ்சுட்டு ஓய்வு நேரத்தில் சரியாக ஓய்வு எடுப்பீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சு கூட உங்களை பார்த்து உங்கள் நண்பர்கள் பொறாம தான் படுவாங்க. எப்படி இவங்க எல்லா வேலையும் சரியாக செய்கிறாங்க, எப்படி ரெஸ்ட்டு கரெக்டாக எடுக்கிறாங்க, நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு உங்களை பார்த்து வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய பேர் பொறாம தான் பட்டிருப்பாங்க. உங்கள் நண்பர்கள்கிட்ட கூட கேட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் பண்ணுவீங்க. அதே போல் வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தெல்லாம் நினைஞ்சு நீங்கள் பெருசாக பயந்துலாம் நிற்க மாட்டீங்க. கஷ்டம் தான் உங்களை பார்த்து பயந்து ஓடும். உங்கள் திறமையான சாதுரியம், புத்தி கூர்மை இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் ஒரு தடவை யாராச்சும் உங்களோட நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள தன்னோட வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக ஒதுக்கி வச்சுருவீங்க. திரும்ப நல்ல பேர் உங்ககிட்ட எடுக்கிறது கண்டிப்பாக ரொம்பவுமே கஷ்டமான விஷயந்தான் அவங்களுக்கு. சுருக்கமாக சொன்னால் முடியாத காரியம் அப்படின்னு ரிஷபராசிக்கிட்ட எதுவுமே கிடையாது. விடாமுயற்சியோடு உங்களுக்கான விஷயத்த செய்வீங்க. வெளியே பார்க்க கரடு முரடாக இருப்பீங்க, ஆனால் உள்ள களிமண் மாதிரி இருப்பீங்க. அது எப்படி தெரியுமா? நம்ம கையில் எந்த வகையில் எந்த ஒரு பொருள் களிமண்ணை கொடுத்தாலும் அதை எப்பேற்பட்ட பொருளாக வேணாலும் மாற்றலாம். அந்த மாதிரி தான் நீங்கள். அந்த மண்ணை தெய்வமாக மாற்றலாம், பொம்மையாக மாற்றலாம், எப்படி வேணாலும் உருவத்தை மாற்றிக்கலாம். அதுபோல தான் இந்த ராசியில் பிறந்த நீங்களுமே உங்ககிட்ட யார் எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கான பலன் உங்ககிட்ட கிடைக்கும். நம்பிக்கை வச்சா முழு மனசாக உங்கள் வாழ்க்கை முழுதும் அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக நம்பிக்கையை காப்பாற்றுறவங்களா இருப்பீங்க. ஆனால் ஒரு தடவை நம்பிக்கையை உடைச்சிட்டா அந்த நபர்களை மீண்டும் உங்களோட வாழ்க்கையில் சேர்த்துப்பீங்க அப்படின்னு கூட சொல்லவே முடியாது. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்கள நீங்கள் ரொம்பவுமே பத்திரமாக பார்த்துப்பீங்க. ஒரு குடும்பத்தில் ரிஷபராசி பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிஷபெல்லாம் கொடுத்து வச்சது கிடையாது, அந்த குடும்பம் தான் கொடுத்து வச்சுது. ஏன்னா குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறீங்க. ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையை உத்து பார்த்தா வெளியில் அவங்க எவ்வளோ கம்பீரமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தெரிஞ்சாலும் கடந்து வந்த பாதையை பார்த்தா ரொம்பவுமே வழிகள் நிறைஞ்சுதான் இருக்கும். ரொம்பவுமே பள்ளம் மேடு இது எல்லாமே கடந்து வந்திருப்பாங்க. குறிப்பாக கடந்த காலத்தில் அவங்க அனுபவிச்ச ஏமாற்றம், துரோகம் இது எல்லாமே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ துன்பத்தையும் துயரத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அது ரொம்ப காலம் உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் அதை வெளியில் எப்போவுமே சோகத்தை காட்டிக்க மாட்டீங்க, சந்தோஷத்தை மட்டும்தான் எப்போவுமே காட்டுப்பீங்க. அடுத்தடுத்து கற்றுக்கணும், அடுத்தடுத்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். எவ்வளோ வேதனை இருந்தாலும் சரி, எவ்வளோ சோதனை இருந்தாலும் சரி, வேதனையிலையும் சோதனையிலையும் நன்மையை எப்படி பெறணும் அப்படின்னு நீங்கள் மனப்பக்குவத்தோடு
எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறீங்க. அதனால தான் எந்த பிரச்சனையுமே வந்தால் கூட உங்ககிட்ட பயந்து ஓடிடுது. மனப்பக்குவம், இந்த அமைதி, பொறுமை, இது எல்லாமே ரிஷபராசிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். 12 ராசிகளையுமே சிறப்பு வாய்ந்த ராசி நீங்கள் தான். சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அதை சாதுரியமான பேச்சால் உடை தெரிய முடியும். எப்போவுமே உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு முக்கியத்துவம் தாங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனிமேல் உங்களுக்காக வாழுங்க, உங்கள் சந்தோஷத்துக்காக வாழுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுமே சிறப்பானதாக அமையும். இது வரைக்கும் இருந்த துன்பங்கள் நீங்கி இனி வரக்கூடிய காலங்களில் நன்மை வர தினம்தோறும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அது அற்புதமான நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் நல்லது நடக்க வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாக நடக்க உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.